السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் இஸ்லாமிய பார்வையில் திருமண வாழ்க்கையில் மிக முக்கியமான ஆனால் பலருக்கும் சந்தேகங்கள் நிலவும் ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். துணைகளுக்கு, அதாவது கணவன் மனைவிக்கு இடையிலான உடல் ரீதியான நெருக்கத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை நாம் ஆராய்கிறோம். பலரின் மனதிலும் உள்ள ஒரு முக்கிய சந்தேகம், ஒரு கணவனும் மனைவியும் ஒரு நாளில் இத்தனை முறை அல்லது ஒரு வாரத்தில் அல்லது ஒரு மாதத்தில் இத்தனை முறை உறவு கொள்ள வேண்டும் என்று இஸ்லாத்தில் குறிப்பிட்ட எண்ணிக்கை ஏதேனும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதா என்பதுதான். இங்கே நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இஸ்லாம் ஒரு நடைமுறை மதம். மனிதனின் எல்லா நிலைகளையும் அது கருத்தில் கொள்கிறது. எனவே இஸ்லாமிய ஷரியாத்தில் எந்த இடத்திலும் ஒரு மாதத்தில் இத்தனை முறை அல்லது ஒரு வாரத்தில் இத்தனை முறை என்ற வடிவத்தில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை நிர்ணயிக்கப்படவில்லை. காரணம் மிகவும் தெளிவானது. ஒவ்வொரு மனிதனின் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. அவர்களின் வயது, அவர்கள் செய்யும் வேலையின் தன்மை, அவர்களின் உணவு முறை, காலநிலை, மன அழுத்தம், நோய்கள், பயணங்கள் என பல காரணிகள் அவர்களின் பாலியல் ஆர்வத்தையும் திறனையும் பாதிக்கும். ஒருவருக்கு சாத்தியமாவது மற்றொருவருக்கு சாத்தியமாக வேண்டிய அவசியமில்லை. அதனால் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை வைப்பது நடைமுறைக்கு சாத்தியமற்றது. மாறாக, இஸ்லாம் இங்கே முன்வைக்கும் மிக முக்கியமான கொள்கை என்னவென்றால், அது கணவன் மற்றும் மனைவியின் பரஸ்பர திருப்தி மற்றும் அவர்களின் ஆரோக்கியமாகும். இதை ஏதேனும் ஒருவரின் மட்டும் விருப்பமாகவோ உரிமையாகவோ இஸ்லாம் பார்க்கவில்லை. கணவருக்கு மனைவியிடமிருந்தும் மனைவிக்கு கணவரிடமிருந்தும் கிடைக்க வேண்டிய மிக முக்கியமான உரிமைகளில் இதுவும் ஒன்றாகும். தனது துணையின் தேவைகளை புரிந்து கொள்ளவும் அதை ஹலாலான வழியில் நிறைவேற்றிக் கொடுக்கவும் இருவருக்கும் கடமை உள்ளது. எனவே கணவனுக்கும் மனைவிக்கும் திருப்தி ஏற்படும் வரை, அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதத்தில் பரஸ்பர ஒத்துழைப்புடன் அவர்களின் ஆரோக்கியமும் சூழ்நிலையும் அனுமதிக்கும் வரை, இஸ்லாம் அனுமதித்த ஹலாலான வழியில் எத்தனை முறை வேண்டுமானாலும் பரஸ்பரம் உறவு கொள்வதற்கு இஸ்லாம் எந்த தடையும் விதிக்கவில்லை. மாறாக, ஹராமான, அதாவது தடை செய்யப்பட்ட வழியில் செல்லாமல் தனது துணை மூலம் கற்பை காப்பது இபாதத், வணக்கம், புண்ணியமான காரியம் என்று இஸ்லாம் போதிக்கிறது. நமக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு தோழரான அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக இபாதத் செய்யும், அதிகமாக நோன்பு நோக்கும் ஒரு நபராக இருந்தார். அவர் இரவு முழுவதும் நின்று வணங்குவதையும் பகலில் நோன்பு நோற்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தார். இதனால் அவரது மனைவியுடனான திருமணக் கடமைகளில் குறைபாடு ஏற்பட்டது. இந்த தகவல் அறிந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்து திருத்தினார்கள். நிச்சயமாக உன் உடலுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, உன் கண்களுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, உன் மனைவிக்கும் நீ செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்று போதித்தார்கள். அதிகமான வழிபாட்டின் பெயரால் கூட திருமண கடமைகளை நிறைவேற்றாமல் இருப்பதை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. எனவே பரஸ்பர திருப்தியும் ஆரோக்கியமும் இருக்கும் வரை ஹலாலான வழியில் உறவு கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை. சரி, இவ்வளவு பரந்த அளவில் அனுமதிக்கப்பட்ட இந்த விஷயத்தில் இஸ்லாம் எப்போதாவது ஏதேனும் சூழ்நிலைகளில் தடை விதித்துள்ளதா? நிச்சயமாக ஆம். எங்கே எல்லைக்கோடுகளை இட வேண்டும் என்பதையும் இஸ்லாம் துல்லியமாக போதிக்கிறது. மனைவியுடன் உறவு கொள்ளக்கூடாத, முழுமையாக நிஷித்தமான, ஹராமான சில சந்தர்ப்பங்களை பற்றி நாம் இப்போது புரிந்து கொள்ளப் போகிறோம். அதில் முதலாவதும் மிக முக்கியமானதுமாகும் பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படும் காலகட்டம். பெண்ணுக்கு மாதவிடாய் தொடங்கிவிட்டால் அந்த இரத்தப்போக்கு தொடங்கிய நிமிடம் முதல் அது முழுமையாக நின்று அவள் சுத்தமாகும் வரை கணவனுடன் உடல் உறவில் ஈடுபடுவது முழுமையாக ஹராம், அதாவது தடை செய்யப்பட்டது. இது அல்லாஹ்வின் உறுதியான கட்டளையாகும். இந்த இரத்தப்போக்கு குறைந்தபட்சம் ஒரு நாளாவது இருக்கலாம். சாதாரணமாக 6 அல்லது 7 நாட்கள் காணப்படும். சில பெண்களுக்கு அது அதிகரித்து 15 நாட்கள் வரை ஹைதாக கருதப்படலாம். 15 நாட்களுக்கு மேல் இரத்தம் வந்தால் அது ஹைத் அல்ல, மாறாக இஸ்திஹாதா என்ற தொடர் உதிரப்போக்கு என்ற சட்டத்திற்குள் செல்கிறது. அதற்கு வேறு சட்டங்கள் உள்ளன.
அப்படியானால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த ஹைத் நாட்களின் போது அது ஒரு நாளாக இருந்தாலும் சரி, 15 நாட்களாக இருந்தாலும் சரி, அந்த காலகட்டத்தில் பாலியல் உறவு முழுமையாக ஹராமாகும். இரத்தப்போக்கு முழுமையாக நின்ற பிறகு அவள் கட்டாயமாக குளித்து சுத்தமானால் மட்டுமே மீண்டும் உறவு அனுமதிக்கப்படும். இரத்தம் நின்றுவிட்டது, ஆனால் குளிக்கவில்லை என்றாலும் உறவு கொள்ளக்கூடாது. குளித்து சுத்தமான பிறகே அது ஹலாலாகிறது. இனி இரண்டாவது ஒரு சந்தர்ப்பம், பிரசவ இரத்தப்போக்கு ஏற்படும் காலம். ஒரு பெண் பிரசவித்த பிறகு பிரசவம் முதல் இரத்தம் நின்று முழுமையாக சுத்தமாகும் வரையிலும் உடலுறவு முழுமையாக ஹராமாகும். ஹைதின் அதே சட்டம்தான் இங்கேயும் பொருந்தும். அதனால் இந்த இரத்தப்போக்கு எவ்வளவு நாளாக இருந்தாலும் சரி, அது சுற்றிலும் நின்ற பிறகு குளித்து சுத்தமான பிறகே உடலுறவு தடை நீங்கும். அதுவரை அந்த பெண்ணுடன் உறவு கொள்வது முழுமையாக ஹராம். இந்த 2 சந்தர்ப்பங்களை மட்டும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது பாலியல் உறவு கொள்வதற்கு முழுமையாக தடை செய்யப்பட்ட நேரங்களாகும். இந்த நிஃபாஸ் இரத்தத்திற்கு குறைந்தபட்சம் என்ற ஒரு கால வரம்பு இல்லை. பிரசவத்திற்கு பின் 1 நிமிடம் மட்டும் இரத்தம் வந்தாலும் அது நிஃபாஸ் ஆகும். சாதாரணமாக இது 40 நாட்கள் வரை நீடிப்பதாக காணலாம். அதிகபட்சமாக 60 நாட்கள் வரையிலும் இதை நிஃபாஸாக கருதுவார். இந்த 40 நாட்களோ 60 நாட்களோ பூர்த்தியாக வேண்டும் என்பதல்ல சட்டம். மாறாக இரத்தம் எப்போது நிற்கிறதோ அதுவே முக்கியம். ஒரு பெண்ணுக்கு 20 நாட்களில் இரத்தம் முழுமையாக நின்றுவிட்டால் அவள் குளித்து சுத்தமான பிறகு கணவன் அவளுடன் உறவு கொள்ளலாம். 40 நாட்கள் கடந்தும் இரத்தம் தொடர்ந்தால் 60 நாட்களுக்குள் அப்போதும் அதை நிஃபாஸாக கருதி உறவு தடை செய்யப்பட்டுள்ளது. எப்போது இரத்தம் நின்று குளித்து சுத்தமாகிறாளோ அப்போது முதல் உறவை மீண்டும் தொடங்கலாம். இனி நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம், இந்த ஹைத், நிஃபாஸ் நேரங்களில் நேரடியான உடலுறவு மட்டுமல்ல, கணவன் மனைவியின் முழங்காலுக்கும் தொப்புளுக்கும் இடையிலான பகுதிகளைக் கொண்டு இன்பம் அனுபவிப்பதையும் இஸ்லாம் தடை செய்துள்ளது என்பதை அறிஞர்கள் போதிக்கிறார்கள். அதாவது, முழங்காலுக்கும் தொப்புளுக்கும் இடையிலான பகுதியை மறைத்து அதன் மேலால் இன்பம் அனுபவிப்பதற்கு தடை இல்லை. மாறாக அந்த பகுதிகளில் நேரடியாக இன்பம் அனுபவிப்பது அது ஹராமான பாலியல் உறவில் விழுந்துவிட வாய்ப்புள்ளதால் இஸ்லாம் அதையும் கண்டிப்பாக தடுத்துள்ளது. ஆனால் முழங்காலுக்கும் தொப்புளுக்கும் இடையில் இல்லாத மற்ற பகுதிகளில் அன்பு பரிமாற்றங்கள் செய்வதற்கு தடையில்லை. இனி மூன்றாவதும் மிகவும் கடுமையானதுமான ஒரு தடை, பின்பக்கத்தினூடாக உறவு கொள்வது. இது ஏதேனும் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமுள்ள தடையல்ல. மாறாக எப்போதுமே ஹராமான, இஸ்லாம் கடுமையாக மிக வன்மையாக தடுத்துள்ள ஒரு பெரும் பாவமாகும். இது இயற்கைக்கு மாறானது, மனிதனின் கண்ணியத்திற்கு பொருந்தாதது, ஆரோக்கிய ரீதியாகவும் தீங்கானது. லூத் நபி அலைஹ் அவர்களின் சமூகம் தண்டிக்கப்பட காரணமான அந்த கொடிய செயலுக்கு ஒப்பான இந்த செயலை இஸ்லாம் முழுமையாக ஹராமாக்கியுள்ளது. மனைவியின் சம்மதத்துடன் இருந்தாலும் சரி, அல்லது மனைவி மாதவிடாய் காலத்தில் இருந்தாலும் சரி, எந்த காரணத்திற்காகவும் இது அனுமதிக்கப்படாது. இதை செய்பவர்கள் அல்லாவின் சாபத்திற்கு ஆளாவார்கள் என்று ஹதீஸ்களில் வந்துள்ளது. ஆகையால் அன்பானவர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இஸ்லாம் திருமண வாழ்க்கையை மிகவும் புனிதமான ஒரு இபாதத்தாக பார்க்கிறது. தனது துணையுடன் ஹலாலான வழியில் அன்பை பகிர்வதும் மகிழ்ச்சியடைவதும் புண்ணியமான காரியம். அதற்கு இஸ்லாம் எந்த எல்லையும் வைக்கவில்லை. ஆனால் அல்லாஹ் வைத்த வரம்புகளை நாம் பேணக் கடமைப்பட்டுள்ளோம். ஹைல், நிஃபாஸ் ஆகிய நேரங்களிலும் பின்பக்கத்திலூடவும் உறவு கொள்வது அல்லாஹுவால் கடுமையாக ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் ஆகும். அவைகளிலிருந்து முழுமையாக விலகியிருக்க வேண்டும். மற்ற நேரங்களில் பரஸ்பரம் புரிந்து அன்பு செலுத்தி பரஸ்பரம் திருப்திப்படுத்தி அல்லாஹ் அனுமதித்த வழியில் மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரின் துணைகளுடன் மகிழ்ச்சியாகவும் அன்புடனும் இஸ்லாமிய சட்டங்களை பேணி வாழவும் அவனது பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் பெறவும் நம் அனைவருக்கும் தௌஃபீக்கு தந்தருள்வானாக. ஆமீன். وآخر دعوانا عن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.